வெல்கம் டு எஸ்டிவி எக்ஸ்பிரஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆர்மி செலக்ட் ஆகாத கேண்டிடேட்ஸ் வந்து எப்படியும் ஏஆர் போயிருப்பீங்க. அப்படி அங்கே போனவங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் வந்து நார்த் இந்தியன் சேனல், நம்ம தமிழ் சேனல் நிறைய விஷயத்தில் பார்த்த வரைக்கும் போன வரைக்கும் அவங்க வர ஒரு லிஸ்ட்டு தராங்க, அதில் நேம் இருக்கான்னு பார்க்க சொல்லி டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி போனவங்க யாராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி கீழே உங்கள் மெயில் ஐடி ஒரு நம்பர் அந்தமாரி ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. இன்ஸ்டாகிராம் வேண்டாம், பட்டு ஃபோன் நம்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கால் பண்ணி உங்ககிட்ட பேசுகிறேன். அப்படி கேட்டுட்டு என்னென்ன பண்ணாங்கன்னு கேட்டுட்டு ஒரு வீடியோ போட்டால் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதேமாரி இப்போ வந்து என்னென்னா, நான் போட்ட வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, செகண்ட் பேட்ச் 10 புல்லப்ஸ்னு, ஃபஸ்ட்டு பேட்ச் 10 புல்லப்ஸ்னு. ஸோ 4th பேட்ச் அடித்தவங்களும் செலக்ட் ஆகிருக்காங்க, ஆனால் ஃபஸ்ட்டு பேட்ச் அடித்தவங்க செலக்ட் ஆகலை. அது வந்து ஏஆரை போய் அது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது என்னாச்சு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை வச்சு நான் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், நிறையா பேருக்கு தெரியணும். ஸோ அப்படி போனவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸாம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஏர்ஃபோர்ஸ், நேவிலாம் எழுதியிருப்பீங்க, எஸ்எஸ்சி ஜிடி எழுதியிருப்பீங்க, நிறையா எக்ஸாம் எடுத்துக்கோங்க. இப்போ ரயில்வேஸோ சரி, எஸ்எஸ்சியோ சரி, நம்ம ஸ்கோர் எவ்வளோன்னு தெரியும். இப்போ நம்ம இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், இவ்வளோ தூரம் கட் ஆஃப் அப்படின்றதெல்லாம் ஏர்ஃபோர்ஸ்லாம் பக்காவாக விடுவாங்க. ஆனால் ஆர்மியில் அப்படி கிடையாது பல வருஷமாக. இதை நம்ம ஆர்மி மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்கள கேட்டப்போ கூட இந்த மாதிரிலாம் கிடையாதுன்றாங்க. அதுக்கு முன்னாடி போனவங்களுக்குலாம் எக்ஸாமே இல்லையா. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க, இப்போ நம்ம 60 இயர்ஸ் 75 இயர்ஸ்லாம் இருக்கவங்களாம் கேட்டால், அப்போல்லாம் பட்டாளத்தில் எக்ஸாமே இல்லையா. ஆனால் இப்போ ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் எக்ஸாம் நடந்திருக்கு. ஆனால் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரிசல்ட் எவ்வளோலாம் சொல்கிறதில்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களுக்கே கட் ஆஃப் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கலாம் சொல்கிறதில்ல. இப்போவும் ஆன்லைனில் மாற்றியும் நமக்கு தெரியறதில்ல. நீங்கள் யாரும் நினைக்காதீங்க காசு கட்டி போயிட்டாங்க, நம்ம ஃபஸ்ட் பேட்ச் அடிச்சவங்களா கரெக்ஷனால் போகல அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆர்மியை பொறுத்த வரைக்கும் ஏமாற்ற முடியாது. ஸோ அப்படி யாராவது கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. இப்போ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஜிடியில் நிறையா ஷிஃப்ட் எழுதணும். அந்த ஷிஃப்ட்டு வந்து நான் வந்து தமிழ் யூடியூப் சேனல் ஒன்று பார்த்தேன், அப்புறம் ஹிந்திலையும் பார்த்தேன். ஆனால் 2 யூடியூப் சேனல் மட்டும்தான் பார்த்தேன். அதில் தான் சொல்லியிருந்தாங்க நார்மலைசேஷன் பண்ணதுனால இப்படியா இருக்குன்னு. நார்மலைசேஷனாக இப்போ ஒரு ஷிஃப்ட்டு கஷ்டமாக இருக்கும், ஒரு ஷிஃப்ட்டு ஈஸியாக இருக்கும். கஷ்டமாக இருக்க ஷிஃப்ட்டில் வந்து நல்லா அதுலேயே இப்போ 50க்கு ஒரு 25 போட முடியுதுன்னா கஷ்டமான ஷிஃப்ட்டில், இப்போ அவங்க குவாலிஃபை ஆவாங்க. இதே ஈஸியான ஷிஃப்ட்டில் 50க்கு ஒரு 45 போட்டாலுமே அதில் வந்து கொஞ்சம் பேர் தான் குவாலிஃபை ஆவாங்க. ஏன்னா கஷ்டமான ஷிஃப்ட்டில் கஷ்டமாக போட்டு 25 எடுத்தாலே நல்ல மார்க்கு புரியும்னு நினைக்கிறேன். அதான் நார்மலைசேஷன். ஸோ நார்மலைசேஷன் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்மளோட இது கஷ்டமாக கேட்குறவங்களோ ஈஸியாக கேட்குறாங்களோ 50க்கு 50 கொஸ்டின் போடுற அளவுக்கு நம்ம திறமையை கூட்டி வச்சுக்கணும். அடுத்த செலெக்ஷனில் கண்டிப்பாக 50க்கு 50 டார்கெட்டாக வைங்க. அதிகபட்சம் நீங்கள் டார்கெட்டே 50 வைங்க, குறைஞ்சபட்சம் 40 வைங்க, கண்டிப்பாக போட்டுடலாம். நானும் ஃப்யூச்சரில் வந்து ஓல்டு கொஷின் பேப்பர்ஸு, அப்புறம் மேக்ஸு, எனக்கு தெரிஞ்சது மேக்ஸ் ரீசனிங் நல்லா ஓரளவுக்கு தெரியும். அப்புறம் பழைய கொஷின் சயின்ஸு, இதெல்லாம் ஓல்டு கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அது ஸ்டார்ட் பண்ணுறது கூட உங்கள் கையில் தான் இருக்குது. அந்தமாரி போடலாம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போட முடியும். ஒரு சில சேனலை கொஞ்சம் பெருசாக முடியும். ஏன்னா நிறையா குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போதைக்கு 360 வரைக்கும் தான் வருது. 720 அப்படி குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், கொஞ்சம் இதுவாகும். அப்புறம் ஃபோனில் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு ஃபோனில் எழுதுகிற பென்னு அந்தமாரிலாம் வாங்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான். ஸோ நீங்கள் வந்து இப்படி பழைய கொஷின் பேப்பர் சீரியஸ்லாம் போடலான்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி போனவங்க ஏஆர்ஓக்கு போனவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் மறக்காமல் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக எக்ஸாம் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. எக்ஸாம் தான் ஃபிசிக்கலில் யாராக இருந்தாலும் பண்ணிடலாம், ஆனால் படிக்கிறது வந்து எல்லாராலையும் முடியாது. நீங்கள் சொல்லலாம் ஃபிசிக்கல் தான் யாராலையும் பண்ண முடியாதுன்னு. உண்மையாலுமே கிரவுண்டில் கஷ்டப்படுறதோட உட்காந்து படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். என்ன கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஏன் ஆர்மி எக்ஸாம் சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபிசிக்கல் வந்து அவங்களுக்கு நல்லா வரும், அவங்களுக்கு அதான் செட் ஆகும். ஸோ அதனால் சூஸ் பண்ணுறாங்க ஆர்மி போகலான்னு. இப்போ ஏன்னா நம்ம குண்டாக இருக்கவங்களும் சூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க, அவங்க கஷ்டப்பட்டு உடம்பு குறைப்பாங்க. அதே டைமில் உட்காந்து படிக்கவும் செய்யணும், ரொம்ப கஷ்டம். நம்ம காலையில் ஓடிட்டு அதுக்கப்புறம் மற்ற டைமில் உட்காந்து படிக்கணும் போது தூக்கம் தான் வரும். ஸோ நம்ம வந்து இப்போத்துலேருந்தே ரெடி ஆகணும். எக்ஸாமுக்கு படிங்க, எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். அதேமாரி நானும் கிளியர் பண்ணியிருக்கேன் ஆர்மி எக்ஸாம்லாம். ஸோ அதனால தான் நானும் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, தேங்க்யூ.